எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல டிஜிட்டல் பெயிண்டிங்ல ஹேர் ஸ்ட்ரோக் ஆக்ஷன் முறையில் எப்படி பண்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா என் பேர் செல்லுக்குமார். இந்த சேனல் ஃபோட்டோஷாப் பற்றி. இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ லேயர் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஸ்ட்ரோக் பாத்துக்கு ஹேர் ஸ்ட்ரோக் பாத்துன்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக அந்த மாதிரி ஸ்ட்ரோக் பாத் ஒன்று போட்டுக்கோங்க. விண்டோஸில் ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஆக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணோன்னே நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பாத்னு கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் F2 அந்த ஷார்ட்கட் செட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்ஷனை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லேயரை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு நியூ லேயர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு F2 ப்ரெஸ் பண்ணால் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹேர்லாம் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.